இப்போ நம்ம பார்க்க போகிறது அழகு 4ல் இருக்கக்கூடிய இக்கால இலக்கியம் அப்படிங்கிறதுல முதல் பாடப்பகுதியான தந்தை பெரியாரின் திருக்குறள் மாநாட்டு உரை. இதில் இந்த பாடப்பகுதியில் எதை பற்றின விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போது தற்கால ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சியானது அந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான நிலையில் இருந்தது, அதை உருவாக்கியவர் யார், அந்த உருவாக்குனது எந்த மாதிரியான பரிமாற்றங்களை அடைஞ்சு இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகமாக மாறி இருக்கு அப்படிங்கிறத பற்றியும், அது மட்டும் இல்லாமல் அது ஆரம்ப காலகட்டத்தில் பெரியாரால் தான் தோற்றுவிக்கப்பட்டது. அந்த பெரியார் தோற்றுவிக்கும் போது அது என்ன மாதிரியான கட்சியாக இருந்துச்சு, அப்படி இருக்கும்போது அவர் சென்னையில் திருக்குறள் மாநாடு அப்படிங்கிறத நடத்தும்போது என்ன மாதிரியான சொற்பொழிவுகளை ஆற்றினார் அப்படிங்கிறத பற்றின சிறப்பான விளக்கத்தை இந்த பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. பாடப்பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் பெரியாரை பற்றின ஒரு சின்ன உரையை இங்கே பார்த்துக்கலாம். பெரியார் அப்படிங்கிறவர் எந்த ஊரில் முதல்ல பிறந்திருக்காருன்னா, ஈரோடு அப்படிங்கிற ஊரில் வெங்கடப்ப நாயக்கர் சின்னத்தாயி என்பவர்களுக்கு மகனாக பிறந்திருக்காரு. 1879ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி இவர் பிறந்தார். இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரோடு வெங்கடப்ப ராமசாமி என்பது இவரோட இயற்பெயர். இவர் எந்த மொழிகளில் சிறப்பு புலமை பெற்றிருந்தார் அப்படின்னா, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படிங்கிற மொழிகளில் சிறப்பு புலமை பெற்றிருந்தார். இதில் மலையாளம் அப்படிங்கிறது நம்ம பாடப்பகுதியில் கொடுக்கல, அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கான சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வைக்கம் வீரர், பெரியார், ஈவேரா, சிறைப்பறவை, பகுத்தறிவு பகலவன், புத்துலக தொலைநோக்காளர், தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ், வைக்கம் வீரர், தமிழ்நாட்டின் ரூசோ அப்படிங்கிற ஏகப்பட்ட சிறப்பு பெயர்கள் இவருக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்திங்கன்னா 1998 தன்னோட 19வது வயதில் 13 வயது இருக்கக்கூடிய நாகம்மை அப்படிங்கிறவரை மணக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் 1920ஆம் ஆண்டு ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டார். 1921 ஈரோட்டில் நடந்த கள்ளுக்கடை மறியல் அப்படிங்கிறதுல போராட்டத்தில் தன்னோட மனைவியான நாகம்மையும் தன்னோட தங்கையான கண்மா அப்படிங்கிறவரையும் அந்த மறியலில் ஈடுபடுத்தினார். அதன் மூலம் வெற்றியும் கண்டார். அது மட்டும் இல்லாமல் அந்த கள்ளுக்கடை அப்படிங்கிறது மெயினாக பார்த்திங்கன்னா பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதால, போதை பழக்கத்தால் பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணார், தன்னோட சொந்த தோப்பில் இருந்த 1000 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் 1924 கேரள மாநிலத்தில் வைக்கம் அப்படிங்கிற ஊரில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவிலில் நுழையிறதுக்கான தடை விதிக்கப்பட்டு இருந்துச்சு. அந்த தடையை எதிர்த்து இவர் என்ன பண்ணார், போராடினார். அதனால் இவர் வைக்கம்ன்ற ஊரில் கிடைக்கக்கூடிய மக்களுக்கு, நார்மலாக கிடைக்க வேண்டிய மக்களுக்கு அந்த நீதியை வாங்கி கொடுத்ததால் இவருக்கு வைக்கம் வீரர் அப்படிங்கிற பேரும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன மாதிரியான இதழ்கள்லாம் நடத்தியிருந்தாருன்னு பார்த்தோம்னா, திராவிடன், ரீவோல்ட், புரட்சி, குடியரசு, உண்மை, பகுத்தறிவு அப்படிங்கிற 6 வகையான இதழ்களை இவர் நடத்தியிருந்தார். அதுக்கப்புறம் இவரோட கட்சிகள் என்னென்ன, இவரால் உருவாக்கப்பட்ட கட்சிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தோற்றுவித்தவைன்னு சொல்லுவாங்க. சுயமரியாதை இயக்கம், நீதி கட்சி, திராவிட இயக்கம், இதுதான் அவர் ஆரம்பித்து தோற்றுவித்தவை. ஸோ இதில் இந்த நீதி கட்சி அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா பல காலகட்டங்களில் இருந்தது. ஸோ அதை தான் அவர் என்ன பண்ணார், இவரோட பெரியாரோட அறிஞர் அண்ணாவும் இணைந்து பல மாநாடுகளில் 2 பேரும் இணைந்து பேசி இருக்காங்க. மக்களுக்கு விழிப்புணர்வு கருத்துக்களை இந்த மாநாட்டின் மூலம் நிறைய தெரிவிச்சிருக்காங்க. அப்படி ஒரு மாநாடு 1944 சேலத்தில் நடக்கும்போது தான் அந்த நீதி கட்சி மாநாட்டில் அறிஞர் அண்ணா அவர்களால் இந்த நீதி கட்சி அப்படிங்கிற அந்த கட்சியானது திராவிட கழகம் என்ற பெயர் மாற்றத்தை கொண்டு வந்தது. யாருன்னு பார்த்தோம்னா அறிஞர் அண்ணா தான் இந்த திராவிட கழகம் அப்படின்ற பெயரையே வைத்தார். இப்போது ஏன் இவர் அந்த அறிஞர் அண்ணாவும் பெரியாரும் பிரிவு ஏற்பட காரணமாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெரியார் தனது 70வது வயதில் 32 வயதுடைய காந்திமதி அப்படின்ற ஒரு பெண்ணை மணக்கிறாரு. அது மூலமாக அறிஞர் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அறிஞர் அண்ணா பெரியாரிடமிருந்து பிரிந்து திராவிட கழகத்திலேருந்து பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறத அவர் தனியாக நடத்த ஆரம்பித்தார். இதை அடுத்து நீங்கள் பாடப்பகுதியில் பார்ப்பீங்க.
இப்போது அந்த கட்சியை நீதி கட்சியாக இருந்தது திராவிட கழகம் அப்படிங்கிறத மாற்றினது யாருன்னு பார்த்தோம்னா அறிஞர் அண்ணா தான் மாற்றினார். இப்போது இந்த கட்சி மாநாட்டில் நடத்தும்போது பெரியார் வந்து ஆற்றிய சொற்பொழிவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பாடப்பகுதிக்கு போகலாம். இந்த மாநாடானது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் நடக்குது. திருவள்ளுவர் மாநாடு அப்படின்ற பெயரில் 15, 16 சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்குது. அதில் வந்து எதை பற்றின ஒரு கருத்துக்களை சொல்லியிருந்தார். நடைபெற்ற திருவள்ளுவர் மாநாட்டில் பெரியார் பேருரை ஆற்றினார். அந்த பேருரை என்ன மாதிரியான கருத்துக்களை முதல்ல முன்வைத்தார் அப்படின்னா, ஆரியத்தை ஒழிக்கும் ஒப்பற்ற ஆயுதம் திருக்குறளே அப்படின்ற திருக்குறளோட பெருமையை ஒவ்வொரு நடக்கக்கூடிய திருவள்ளுவர் மாநாட்டிலும் பெரியார் நடந்து கொண்ட ஒவ்வொரு மாநாட்டிலுமே திருக்குறளுக்கு முன்னுரிமை அளித்து எல்லா மாநாட்டிலுமே திருக்குறளான கருத்துக்களை மக்களுக்கு எடுத்துரைத்து அதன் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட செய்தார். ஸோ இதில் வந்து ஆரம்பித்த காலகட்டங்களிலே சொற்பொழிவு ஆரம்பிக்கும் போது முதலே வந்து பார்த்திங்கன்னா, தான் எப்போதும் ஒரு அறிவை மட்டுமே ஆதாரமாக கண்டு ஒவ்வொரு மனிதனும் செயல்பட வேண்டும். அந்த மாதிரி தன்னோட அறிவுக்கு சம்மதத்தோடு செய்கிற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் தவறான செயலாக போய் அமையாது அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மனிதனும் தன்னோட வாழ்வுக்கு தானே எஜமானனாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு தவறு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு முதல்ல சொல்லி காட்டுறது அடுத்தவங்க சொல்லி காட்டுறதுக்கு முன்னாடி தன்னோட மனசாட்சி தான் முதல்ல சொல்லி காட்டும். அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு மனிதனும் தன்னோட மனசாட்சிக்கு பயந்து ஒருவன் செயல்படுறான் அப்படின்னா அப்போ தவறான செயல் எதுவுமே அவன் வாழ்க்கையில் செய்யவே மாட்டான் அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து திருக்குறளோட பெருமையை சொல்லும்போது தான் வந்து திருக்குறளோட பெருமையை முதல்ல தெரிஞ்சிக்க காரணமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா தன்னோட நண்பரான மாணிக்க நாயக்கர் அப்படிங்கிறதான் திருவள்ளுவரோட பெருமையும் திருக்குறளின் பெருமையும் தனக்கு அழகாக எடுத்து புலப்படுத்தினார் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதுக்கப்புறம் திருக்குறளை வந்து வாழ்க்கையோட நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது வந்து திருக்குறள் அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா திருக்குறள் வந்து சொல்லப்படுகிற கருத்துக்கள் நீதி, நேர்மை, ஒழுக்கம் அப்படிங்கிற நாணயத்தோடு வாழணும் அப்படிங்கிறத கருத்து தான் முன்னிறுத்தி சொல்லுது. ஸோ அந்த வாழ்க்கை நிர்ணயத்தோட தன்னோட வாழ்க்கை எல்லோருக்கும் பிறந்தது காந்தியடிகள் வரை தன்னோட வாழ்நாளில் எப்போவுமே நீதியோடும் நேர்மையோடும் வாழ்ந்த காந்தியடிகளை கோட்சே என்னும் கொடியவனால் கொல்லப்பட்ட காந்தியடிகளுக்கு அன்றைய காலகட்டங்களில் அவர் இருந்த நீதி, நேர்மை, ஒழுக்கமும் கை கொடுக்கல. கடவுளும் அவர் வணங்கிய கடவுளும் கை கொடுக்கல அப்படிங்கிறத இங்கே ஆணித்தரமாக சொல்கிறாரு. அடுத்த பகுதியை 2ஆம் பகுதியில் பார்க்கலாம்.